என்ன பண்றீங்க அப்படின்னா ஹிஸ்டோகிராம்ல ஆல்ரெடி டிரா பண்ண பார் டயக்ராம் தான். பார் டயக்ராம் இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பார் டயக்ராம் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஏதோ ஒரு நேம் வரும் சரிங்களா. மார்க்னா சப்ஜெக்ட் வரும். இல்ல லாஸ்டா கூட நீங்க 2 3 ப்ராப்ளம் வரும். ஹைட் வெயிட் நேம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல ஸ்கேல் இருக்கும். இதுல பார் டயக்ராம் பார் டயக்ராம் என்ன இருக்கும், சம் நேம்ஸ் இங்க வரும் அண்ட் ஆல்சோ இங்க என்ன வரும், சம் ஸ்கேல்ஸ் அந்த மாதிரி வரும். சரியாப்பா? ஸ்கேல்ஸ்னா எதை மீன் பண்றீங்க புரியல சார். இந்த மாதிரி வேல்யூஸ் ஸ்கேலா ஸ்கேலார்னா இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இதுலயும் வந்து ஸ்கேல் காமனா இருக்கு. ஆனா வந்து இந்த வேல்யூ அந்த இது மட்டும் இந்த மாதிரி வரும். அதுல இருந்து இது வரைக்கும் ஹிஸ்டோகிராம்ல என்ன நடக்கும், இது ரெண்டு பக்கமே உனக்கு வந்து மென்ஷன் பண்ணி ஸ்கேலார் தான் இருக்க போது உனக்கு நேம் வந்து போடலாம். சரிங்களா? ஓகேங்க சார். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி, இதுக்கு எப்படி நம்ம கிராப் டிரா பண்றது? எனி ஐடியா? சார் அதுக்கும் அதே மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ நீ சொன்னது கரெக்ட் தான். அதே மாதிரி தான் பண்ண வேண்டும். எப்படி பண்ணணும்? மிந்தி பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு மட்டும் தான் நீ வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்டோ இல்லை 5 யூனிட்டோ என்னமோ எடுத்துருப்ப. கரெக்டா? பட் இப்போ என்ன பண்ண போறேன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுக்குமே வந்து நீ கம்ப்ளீட் பண்ண போற. எப்படி பண்ண போற? கம்ப்ளீட் பண்ண போற. அப்ப நீ எடுத்த முடி எந்த ஒரே மாதிரி பண்ணுமாங்க சார்? ஒரே மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லடா. நீ வெவ்வேறு மாதிரி கூட ஸ்கேல் எடுத்துக்கலாம். பட் ஸ்கேல் ரெண்டுக்குமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? சார் ஆனா நம்ம பார் கிராஃப்க்கும் நான் வந்து ஸ்கேல் தனித்தனியா தான் சார் மென்ஷன் பண்ணேன். தனித்தனியா மென்ஷன் பண்ணணும். ஸ்கேல் எடுக்கும்போது என்ன சொன்னேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்ன சொல்லிக்கிறேன், நேம் சொல்லிக்கிறேன். கரெக்டா? நேம் ஆஃப் த கிவன் சொல்லிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அது என்ன மென்ஷன் பண்றீங்க அதை எடுத்துக்கீங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இதோட ரேஞ்சுக்கு என்ன வேணும், எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வேணும், இங்க பாருங்க ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு அதை செக் பண்ணணும். 30.5 to 35.5. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு ஆகுதுன்னு 5 சார். 5. எல்லாத்துக்கும் 5 ஈக்குவல் இருந்தா இருக்குதா பாருங்க சார். ஆமாங்க சார். அப்ப 5னா எது வரைக்கும் போகுது, 60.5 வரைக்கும் போகுது. அப்ப நம்ம என்ன எடுக்கலாம் சார்? டிஃபரன்ஸ் வச்சு சார் சொல்லணும். சொல்லுப்பா. டிஃபரன்ஸ் வச்சு தானங்க சார் சொல்லணும். டிஃபரன்ஸ் தான் சொல்றேன். ஆமா 70 வரைக்கும் எடுக்கலாம் சார். என்னமா 70 வரைக்கும் எடுக்கலாம் சார். 70 வரைக்கும் எடுக்கலாமா? இங்க 60 வரைக்கும் ஓகே. நீ 70 வரைக்கும் நீ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? அப்ப என்ன பண்ணலாம், ஸ்கேல் மென்ஷன் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்கேல் என்ன மென்ஷன் பண்ணுவ, 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ். 10 வச்சு ரொம்ப பெருசா போவோம். நம்ம சின்னதா போவோம். 5 சார். ஒரு லைன் இருக்குது. ஒரே நிமிஷம். y ஆக்சிஸ்ல இந்த வெர்டிகல் லைன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தியா? எத்தனை பாக்ஸ் வந்தது சார்? y ஆக்சிஸ்ல கீழ இருந்து கவுண்ட் பண்ணிக்கோ. x ஆக்சிஸா y ஆக்சிஸாங்க சார்? y ஆக்சிஸ்ல கீழ இருந்து பாக்ஸ் எத்தனை பாக்ஸ் வரும் பாருங்க. 1 2 3 ன்னு அப்படி கவுண்ட் பண்ணிக்கங்க. எத்தனை பாக்ஸ் வருதுன்னு 27 சார். என்னப்பா 27 லைன் வருதுங்க சார். 27 வருதா? இது y ஆக்சிஸ் வருது. கரெக்ட்டா? அதே மாதிரி x ஆக்சிஸ்ல இந்த கார்னர்ல இருந்து கரெக்ட்டா? இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் விட்டுரு. இந்த ஒரு லைன் மட்டும் விட்டுட்டு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் விட்டு மீதி இருக்கிறது இத கவுண்ட் பண்ணுங்க. x ஆக்சிஸ்ல 1 2 3 எத்தனை பாக்ஸ் வருதுன்னு கவுண்ட் பண்ணு. 15 சார். 15 ஆமாங்க சார். அப்ப இத வெச்சு நீ ஸ்கேல் மென்ஷன் பண்ணி சூப்பரா இருக்கும். டயகிராம் நீட்டா வரும். சரிங்களா? அப்ப x ஆக்சிஸ்ல எத்தனை வருதுங்கறீங்க? 15 வருதுங்கறீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க 5 5 எடுத்தா எவ்வளவு வரைக்கும் இருக்கும்? 15 into 5 எவ்வளவுப்பா? 15 into 5 ஆங்க சார். 15 into 5 75 சார். 75. ஓகேங்களா? அப்ப நீங்க சொன்னது கரெக்ட். x ஆக்சிஸ்ல வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் என்ன எடுக்கலாம்? 5 யூனிட்ஸ் எடுக்கலாம். கரெக்ட்டுங்களா? எடுத்துக்கலாங்க சார். இந்த மாதிரி பார்க்கணும் எவ்வளவு பாக்ஸ் இருக்குது, எவ்வளவு இருக்குது நம்ம அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு வச்சுக்குவேன். ஓகேங்க சார். அப்ப நமக்கு 60 வரைக்கும் தான் இருக்குது. 60 வரைக்கும். ஆமாங்க சார். நீ ஸ்டார்டிங் வந்து 30 இருந்தா போதும். அப்ப நீ இந்த கைட் போட்டு 30 இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. சார் லைன் அது கைட்னா அது அப்படியே வேவ் மாதிரி தானே சார் வரும்? வேவ் மாதிரி வரும், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வரும். இப்படி வரும். ஸ்ப்ரிங் மாதிரி போடணும். இப்படி போடலாம். ஸ்ப்ரிங் மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். இல்ல அது ரெண்டுக்குமே ஒரே சிம்பிள் தானா சார்? கைட்னு ரெண்டுக்குமே ஒரே பேர் தானாங்க சார்?
ஆமா ஆமாப்பா, ரெண்டுமே எக்ஸ் ஆக்சிஸ் போட்டாலும் ஒய் ஆக்சிஸ் போட்டாலும் ஒரே நேம் தான். சரியா? ஓகேங்க சார். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன? மினிமம் வேல்யூ 1, மேக்ஸிமம் வேல்யூ ஆமா. என்னது? 15. கரெக்ட்டுங்களா? அப்போ அப்ப ஒய் வந்து ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்துக்கலாங்க சார். சூப்பர். ஏன்னா நம்ம கையில எவ்வளவு இருக்குது? 27 வரைக்கும் இருக்குது. அப்போ 1 ஆமாங்க. சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்னு 1 எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாங்க சார். எடுத்துக்கலாமா? அப்ப எக்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்சிஸ் மட்டும் ஸ்டார்டிங் வேல்யூ எதிலிருந்து போடலாங்கன்னு? எதிலிருந்து எக்ஸ் போட்டுக்கலாமா? ஆக்சிஸ் ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 30 இருந்து போடலாங்க சார். 30 இருந்தே போடலாங்க சார். 30 இருந்து போலாம். ஏன்னா நமக்கு லைன் வந்து 15 லைன் இருக்குது. 30 இருந்து போடலாம். கரெக்ட்டா? சோ ஓகே. சரி, எதுல எவ்வளவு? சார் சொல்றீங்க? Y ஆக்சிஸா எக்ஸ் ஆக்சிஸ்லயாங்க எக்ஸ் சார்? ஆக்சிஸ் கேக்குறேன். எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஆக்சிஸ்ல 30ன்னா 30.5 இருந்து போலாங்க சார். ஆ. 30 இருந்து போனோம்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குங்க சார். சரி ஓகே. போடலாமா? ஓகேங்க சார். அப்ப என்ன பண்ணலாம்? நானும் இங்க டிரா பண்ணேன், நீங்களும் அங்க டிரா பண்ணுங்க பார்க்கலாம். சரிங்களா? அப்ப ஸ்டார்டிங் வேல்யூ 30 போடலாமா? 30.5 போடலாமா? ஏன்னா இங்க 30.5 35.5 வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 30.5 30.5 போடலாமா? அப்ப இங்க ஆமாங்க. மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 13.5 இங்க மென்ஷன் பண்ணுங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல. சரியா? சார் நம்ம ஸ்டார்டிங் வேல்யூன்னு இப்போ சொல்லலாமா? இல்ல வெறும் 32 30.5ன்னு போட்டுக்கலாமா சார்? 30 இருந்து எழுதணும். நான் அதை எழுதி காட்டுறேன். அது ஒன்றும் சரிங்களா? எழுதி காட்டுறேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் சாரி. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ். சரியாப்பா? அண்ட் ஓகேங்க சார். y axis 1 centimeter equal to 1 units. கரெக்டாப்பா? ஆமாங்க சார். இப்போ என்ன சொன்னீங்க? அது ஸ்டார்டிங் வேல்யூ கரெக்ட்டுங்களா? x axis ஸ்டார்டிங் வேல்யூ என்ன? 13.5 கரெக்ட்டுங்களா? ஆமா. 30.5 30.5 கரெக்டாப்பா? ஆமாங்க சார். சரி, இது எதுக்கு மென்ஷன் பண்றேன் உனக்கு தெரியும். அதனால நான் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ ஓகேங்க லைன் சார். போட்டுக்கோங்க. சாரி, இந்த லைன் போடாது, ரெண்டு பக்கம் ஏறும் போது போடுவோம். நானும் பண்ணுமா இல்ல உங்களோட அப்சர்வ் மட்டும் பண்ணிக்குவாங்க சார்? உனக்கு எப்படி ஈஸியா இருக்கும்? அப்சர்வ் பண்ணிக்கிறியா? அப்புறம் சரி ஒரு நிமிஷம் அப்சர்வ் பண்ணி அப்புறம் போட்டுக்கோ. அப்சர்வ் பண்ணி அப்புறம் போட்டுக்கோ. சரியா? ஓகேங்க சார். ஆ. அப்போ y ஆக்சிஸ் வேல்யூ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கிறேன். உன்னோட கிராஃப் எப்படி இருக்குதோ அது மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கோ. என்னோட ஓகே. கிராஃப் நான் வந்து டிஜிட்டல் போடுறதுனால நம்ம கொஞ்சம் இதா தான் போட முடியும். ஆனா நீ பாத்து உனக்கு எக்ஸாக்ட்டா எப்படி வருதோ அது மாதிரி அழகா நீட்டா போட்டுரு. சரியா? ஓகேங்க சார். சரி. அப்ப நம்மளுக்கு என்ன வேணுங்க? இது 0 தான். கரெக்ட்டுங்களா? இந்த பாயிண்ட் 0. நாம x ஆக்சிஸ் மட்டும் என்ன பண்றோம்? அந்த கைட்டுங்கிறத டிஃபைன் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா? y ஆக்சிஸ் தேவைப்படாது. ஏன்னா 1 வந்து எடுத்துக்கலாம். x க்கு மட்டும் என்ன பண்றீங்க? அந்த டிஃபைன் பண்ணிக்கங்க. சரிங்களா? இத டிஃபைன் பண்ணிக்கங்க. சரியாப்பா? ஓகேங்க சார். சரி, நான் என்ன பண்ணேன்? ஸ்டார்டிங் வேல்யூ 13 பாயிண்ட் போட்டேனா? அப்ப ஆமாங்க சார். இங்க பாரு, நம்ம சின்ன சின்ன பாக்ஸ் இருக்குது. ஒண்ணு ஓரளவுக்கு பெரிய பாக்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொன்னுக்கும் 2 எடுத்துக்கிறேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா எனக்கு டிரா பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால ஓகே. 2 எடுத்துட்டு நீ வந்து ஒண்ணா வச்சு போடு. சரியா? ஓகேங்க சார். 30.5 35.5 40.5 45.5 கரெக்டாப்பா? ஆ 50 கரெக்ட் தாங்க சார். 55.5 60.5 கரெக்டாடா கண்ணு? ஆமாங்க சார். அதே மாதிரி y ஆக்சிஸ்ல என்ன எடுக்கணும்? 1 2 3 அப் டு எது வரைக்கும் இருக்கும்? 15 வரைக்கும் எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? 15 வரைக்கும் சார். ஆமாங்க சார். 1 2 3 4 கொஞ்சம் இதா போவோம். நீ கரெக்டா போட்டுக்கோ. 5 ஓகேங்க சார். 6 7 நீ உனக்கு லைன் இன்னும் அதிகமா வரும் பாத்துக்கோ. 8 நான் 9 வரைக்கும் போட்டுக்கிறேன். நீங்க 15 வரைக்கும் பார்த்து கரெக்டா போட்டுக்கங்க. சரிங்களா? ஓகேங்க சார். டவுட் இருந்தா கேட்டு போடு. இப்போ எனக்கு ஓகே. என்ன வேணும்? 13.5 வந்துட்டு 35.5 வரைக்கும் எது இருக்குது? 9 இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க 9க்கு நேரா 30.5 35.5க்கு நான் டாட் வச்சு நான் ஒரு பாக்ஸ் போட போறேன். ஆக்சுவலா பார் டயகிராம் போட்டோம் அந்த மாதிரி. சரியாப்பா? ஓகேங்க சார். பார் டயகிராம் போட்டோம் அதே ஐடியா தான், வேற எதுவும் இல்ல. இப்போ 30.5 வந்து நான் இத வச்சுக்கிறேன். 35.5ங்கிறது இந்த பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? இது ரெண்டையும் வச்சு என்ன பண்ணிக்கிறேன்? என்ன பண்ண போறேன்? அந்த பாக்ஸ் போட்டோம்ல, அந்த பாக்ஸ் டிரா பண்ண போறேன். சரிங்களா? ஓகேங்க சார். கரெக்ட்டா அந்த லைன் மேலயே போட்டுக்கோ. எனக்கு இந்த சின்ன சின்ன லைனா இருக்கனால நான் கொஞ்சம் இதா போடுறேன். நீங்க கரெக்ட்டா பார்த்து போட்டுக்கங்க. சரிங்களா? ஓகேங்க சார். இது புரிஞ்சதா? இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் ஆனா நெக்ஸ்ட் 35.5 இருந்து 40.5 இதோட ஒட்டி அட்டாச் பண்ணி தான் போடணுமாங்க சார்? அட்டாச் பண்ணி தான் போடணும். வெரி குட். இப்போ 40.5க்கு என்ன வந்தது? 6 வந்தது. கரெக்ட்டா? ஆமாங்க சார்.
அப்ப 2 பாக்ஸ் என்ன இருக்கும் அட்டாக்ஸ் பண்ணி தான் போடணும். பார்க்கலாமா? இங்க பாருங்க. இது 6ங்கிறது நான் இங்க நோட் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? 6ங்கிறது இது. அடுத்து 40.6ங்கிறது இங்க வரும். இது கரெக்ட்டுங்களா? ஆமாங்க அப்ப சார். 2 பாக்ஸ் எப்படி வரும்? இப்படி வரும். கரெக்ட்டா கண்ணு? ஆமாங்க சார். இது 2 ஒட்டி ஒட்டி வரும். ஏன்னா பார் டயகிராம்ல என்ன இருக்கும்? பாக்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கும். ஆமாங்க சார். ஹிஸ்டோகிராம்ல என்ன ஆகுது? அந்த ஜாயிண்டிங் இருக்கும். கண்டினியூட்டி இருக்கும். கண்டினியூட்டி வந்து ஜாயின் பண்ணி இருக்கும். சரியாப்பா? ஓகேங்க சார். அப்ப இதனோட வேல்யூ என்ன? 6ஆ? ஆமாங்க சார். 6. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? அடுத்த பாயிண்ட் 15 வருது. 40.5 to 45. 15 டாப்ல இருக்கும். நான் அதை நோட் பண்ண முடியல. சரி, சும்மா நான் அப்ராக்சிமேட்டா போடுறேன், பார்த்துக்கங்க. சரிங்களா? புரியுதா கண்ணு? ஓகேங்க சார். இப்போ 9க்கு நான் இங்க நோட் பண்ணா 15 மேபி எண்டில் வச்சுக்கிறேன் நான். எனக்கு எக்ஸாக்ட் எனக்கு நோட் பண்ண முடியல. அதனால இந்த பாக்ஸ் என்ன வரணும்? 15 கடைசி லைன்னால நான் கடைசி எடுத்துக்கிறேன். சரியா? மேல வருது, நான் மேல எடுத்துக்கிறேன். சரிங்களா? இங்கிருந்து என்ன மேல எடுத்துக்கணும். சரியாப்பா? ஓகேங்க சார். அப்ப இங்கிருந்து எனக்கு என்னன்னா 50 45.5 வரும்ங்களா? அப்ப பாக்ஸ் கொஞ்சம் கரெக்டா போட்டுக்கோ. கொஞ்சம் இழுத்து விட்டு இங்க இருந்து எடுத்து விட்டுக்கோ. சரிங்களா? இது எடுத்து விட்டுக்குங்க. திரும்ப ஸ்கேல் வச்சு நீட்டா போடு. நான் ஓகேங்க சார். நான் போட்டேன். அந்த பாயிண்ட் மட்டும் எக்ஸாக்ட்டா பார்த்து போட்டுக்கோ. சரிங்களா? இது எவ்வளவு 15 வந்தது. கரெக்டாப்பா? இந்த பாயிண்ட் எவ்வளவு? 15. கரெக்டா டகனே? ஆமாங்க சார். அடுத்து என்ன 3யா? 3 ஆமாங்க சார். 345.5. அப்ப அந்த பாக்ஸ் என்னது? கீழ வந்து 50 3க்கு வந்துரும். கரெக்டா டகனே? ஆமாங்க சார். அப்ப 3ங்கிறது எந்த பாயிண்ட்? இப்படியே வந்தீங்கன்னா 3ங்கிறது இந்த பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப இங்கேயே என்ன பண்றீங்க? 3க்கு நோட் பண்ணிக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அவ்வளவுதான் கண்ணு. இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டுட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் 50யோட பாக்ஸ். சரிங்களா? நோட் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே கீழே நோட் பண்ணிங்க. அப்பதான் நாங்க செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 3 நோட் பண்ணிக்கங்க. எங்க வேணா நோட் பண்ணுங்க. பாக்ஸ் கூட வெளியே மேல எங்க வேணா நோட் பண்ணிக்கங்க. தப்பு கிடையாது. சரியா? ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன? 1 நான் இப்போதைக்கு அப்சர்வ் மட்டும் பண்றேங்க சார். நான் இதே क्वेश्चन திரும்ப உங்களுக்கு போட்டு காமிப்பேங்க சார். நான் போட்டு அனுப்புங்க. அப்பதான் தெரியும். அடுத்த பாயிண்ட் பார்த்தா 1 ஆமா. 1ங்கிறது பாருங்க இங்க இருக்கும். அடுத்த பாயிண்ட் இங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது ரெண்டையும் என்ன பண்றீங்க? இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? ஜாயின் பண்ணி கீழ கொண்டு வந்துக்கிறீங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தா 2 கொடுத்துக்கிறாங்க. 2ன்னு எங்க வரும்? இந்துக்கு நேரா 2. கரெக்ட்டா? அப்ப 2ன்னு இங்க கொஞ்சம் மேல எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? 2க்கு வர சொல்றாங்க. 2க்கு இங்க போட்டுக்கங்க. சரியா கண்ணு? ஓகேங்க சார். சரி. இது ரெண்டு டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இப்போ இதை டிராப் பண்ணிக்கிட்டீங்க. இது 1 இது 2ன்னு எழுதிக்கிங்க. நேம் எழுதணும். இது கேட வந்து மேல கெட்டிங் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த கெட்டிங்கோட நேம் எழுதணும். இங்க எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சொல்லிக்கிறீங்க? இதே எக்ஸ் ஆக்சிஸ் வெயிட். கரெக்ட்டுங்களா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ங்கிறது வந்து ஒய் ஆக்சிஸோட. சரிங்களா? ஓகேங்க சார். அதை ஹெட்டிங் பண்றீங்க. இங்க எழுதணும். சரிங்களா? இது என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ். சரிங்களா? இங்க பார்த்து எழுதிக்கங்க. சரியாப்பா? ஓகேங்க சார். சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். அந்த கைட் சிம்பல் இருக்குல்லங்க சார். இன்னொரு சொல்லுங்க. அந்த கைட் சிம்பல் இருக்குல்லங்க சார். ஆமாப்பா. அதுக்கு வந்து எவ்வளவு அந்த ஜிக்ஸாக்கா வரையறோம் இல்லங்க சார். அது எவ்வளவு டைம் வேணாலும் வரைஞ்சு பண்ணிக்கலாமாங்க சார்? எவ்வளவு டைம்னா மீனிங் புரியல. அந்த அலை மாதிரி 2 டைம் தான் பண்ணுமா இல்ல 4-5 ஒரு சின்ன சிம்பிள் அந்த 4-5 டைம்? அதாவது இந்த பாக்ஸ் டாக்கெட் சரியா? இது 0 இது அடுத்த பாக்ஸ் 1 நோட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்ப இதுக்கு பிட்வீன் வந்து ஒரு 2 லைனோ 3 லைனோ போடுங்க. சரிங்களா? இந்த பிட்வீன் ஒரு 2 லைன் போடுங்க. சரிங்களா? சார் நான் இன்னைக்கு நான் எழுதின ஒரு 4 லைன் மாதிரி போட்டு பண்ணிருக்கேங்க சார். அதாங்க இந்த பாக்ஸ்க்குள்ள அடுத்த பாக்ஸ்க்கு போக கூடாது. இந்த பாக்ஸ் அடுத்த பாக்ஸ் போகாத மாதிரி தான் சார் ஒரு மாதிரி 4 லைன். ஓகே. அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது பாத்துக்கலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரியா? ஸ்மூத்தா பண்ணனும்னாலும் அந்த மாதிரி அலையாட்டு பண்ணிக்கலாம் இல்லங்க சார்? பண்ணிக்கலாம்ப்பா. அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி பண்ணிக்கோ. அடுத்து வந்து இங்க 0 போட்டு இங்க வந்து 1 போடுற மாதிரி பாத்துக்கோ. சரியா? இந்த லைன்ஸ் பிட்வீன் இங்க இருக்கணும். இந்த லைன்ஸ் பிட்வீன் இங்க இருக்கணும். சரிங்களா? சரி இல்ல அது வந்து 0 to 30. ஓகே. நான் உனக்கு சொல்றேன். பொதுவா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 0 to 30ங்கும் போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? அங்க 0 to 13 மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லங்க சார். எங்கப்பா? இந்த கீழ இந்த 0 பக்கத்துல. இங்க 30.5 தான் போட்டா போதும். இங்கலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீ மென்ஷன் பண்ணாம கேக்குறியா? பண்ண தேவையில்லை. சார் நான் வந்து ஒரு ஹோம்வொர்க்ல என்ன பண்ணிட்டேன்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டருக்குள்ள அந்த அளவு அந்த அளந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிராக்கெட்ல வந்து 0 to 91.5 அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்கேங்க சார். இந்த ஸ்டார்ட் வித் 91.5 அந்த மாதிரிலாம் எதுவும் போடலைங்க சார்.
போடலையா? ஆமாங்க சார். அந்த ஹோம்வொர்க் அப்புறம் பார்த்துட்டு சொல்றேன். இப்ப பாக்குறேன். நீங்க சொன்னனால இப்ப நான் எடுத்துட்டேன். நீங்க சொல்ல எடுத்துட்டேன். பார்க்கலாமா? ஓகேங்க சார். 3 தான். ஆமாங்க சார். ஜூம் பண்ண 3 தான். தெரியுதுங்க சார். சொல்றேன் கண்ணே, எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்றேன். இதுல எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேங்க சார். இதுலயும் நீங்க தான் சார் சொல்லணும். இதுல எதுவும் சொல்லல. இதுல இதோ இங்க பாருங்க சார். அந்த மாதிரி பண்ணிருக்கு பாருங்க. இல்ல எனக்கு கேட்டீங்கன்னா 9, 10 இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸா? ஓகே. நிறைய போட தேவையில்ல. நான் வேற ஃபைல் ஓபன் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய போட தேவையில்ல. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். நீ போட்டது கரெக்டா இந்த மாதிரி தப்புன்னு சொல்லல. நீ நிறைய கொசு போட வேணாம். நீ சும்மா சிம்பிளா போட்டா போதும். சரியா? சும்மா 2 டைம் போட்டா போதும். 2 டைம் போட்டா போதும். அதே மாதிரி இங்க கீழே y ஆக்சிஸ்ல பாருங்க. ஸ்கேல். y ஆக்சிஸ் எல்லாம் போட்டுக்கற நீங்க. ஸ்கேலிங் சார், ஸ்கேல்ல. ஒரே நிமிஷம் நான் மாத்தி உனக்கு அது என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் பாத்துக்கோ. சரியா? இப்போ ஒரே நிமிஷம் அதுலயே நான் உனக்கு மாத்தி சொல்லிடுறேன். இப்போ நீ போட்டதை நான் ஸ்க்ரீன் உனக்கு இன்செர்ட் பண்றேன். எந்த இடத்துல எப்படி போடணும்னு சொல்றேன். அது மாதிரி நீ ஃபாலோ பண்ணிக்க. சரியா? ஓகேங்க சார். இன்செர்ட் பண்ணிக்கிறேனா? பண்ணியாச்சுங்க சார். அந்த ஸ்கேல் மட்டும் இடத்துல சும்மா ஒரு 2 இப்படி போட்டா போதும். அவ்வளவுதான். புரியுதா? ஓகேங்க சார். அந்த பாக்ஸ் முடியற வரைக்கும் இந்ததான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளாரே முடிச்சு ஒரு 2 லைன் போட்டா போதும். பெருசு நீ கொசம் போடணும் அவசியம் கிடையாது. ஒரு 2 லைன் இப்படி 3 மாதிரி ஒரு 3 வந்து ஒரு வைப்ரேட் பண்ண மாதிரி இப்படி போட்டு விட்டுற அவ்வளவுதான். அப்போ y ஆக்சிஸ் வந்து இப்படி போட்டு விட்டுரு. சரியா? சார் அந்த வேவ் மாதிரி பண்றதுக்கு ஒரு மாதிரி பண்ணி காமிங்க சார். அந்த இது மட்டும் அந்த ஸ்மூத்தா போறது. இங்க பாருங்க ஒண்ணும் இல்ல. இங்க இதான ஆரிஜின். ஆமாங்க சார். இங்க வச்சிட்டு சும்மாதான் இப்படி போட்டுக்க ஒரு லைன், இப்படி போட்டுக்க ஒரு லைன், இப்படி போட்டுக்க ஒரு லைன், இப்படி போட்டுக்க அவ்வளவுதான். அது புரிஞ்சுதுங்க சார். இன்னொன்னு அந்த ஸ்மூத்தா அந்த கர்வ் போட்டு காமிச்சீங்கல்லங்க சார். இன்னொன்னு புரியல எப்படி? அந்த கர்வாட்ட போட்டு காமிச்சீங்கல்ல சார். இந்த மாதிரி ஷார்ப்பா ஜிக்ஸாக்கா போடுறது பதிலா கர்வாட்ட. இப்படியா? அந்த மாதிரி இல்ல போட நீ அந்த மாதிரி போட இப்படி போட்டாலும் தப்பு கிடையாது. நீ இந்த மாதிரி போட்டுக்க பிக்சல் இந்த மாதிரி போறது உனக்கு கஷ்டமா? இல்லைங்க சார். கேட்டேன். அந்த இன்னொரு இது தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன் சார். வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த பாக்ஸ்குள்ள முடிச்சிடும். எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ள முடிச்சிருங்க. சரிங்களா? இப்ப இதுல இருந்து இது ஒரு பாக்ஸா? அப்ப இந்த பாக்ஸ்குள்ள நீ மெய்தர் நீ இப்படி போனாலும் சரி இந்த பாக்ஸ்குள்ள முடிச்சிற மாதிரி பாத்துக்கோ. இல்ல இப்படி போனாலும் இந்த பாக்ஸ்குள்ள முடிச்சிற மாதிரி பாத்துக்கோ. சரியா? ஓகேங்க சார். அப்ப இங்க வந்து நீ அடுத்த வேலையை என்ட்ரி பண்ணிடணும். மாத்தி என்ட்ரி பண்ணது இங்க வந்து அடுத்த வேலை. இங்க ஆரிஜின் இதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்தா அடுத்த வேலையை நீ என்ட்ரி பண்ணிடணும். ஓகேங்க சார். சார் இன்னொரு டவுட் இருக்குங்க சார். அந்த ஸ்கேல் மட்டும் எடுத்து காமிக்கிறீங்களா சார்? இது எதுக்குப்பா? என்னோட ஹோம்வொர்க்ல ஸ்கேல் போட்டு எழுதிருப்பாங்க சார். எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 மீட்டர். அந்த ஸ்கேல் மட்டும் எடுத்து காமிங்க சார். ஒரே நிமிஷம். நான் இப்ப உன்னோட கிராப்பை இன்செர்ட் பண்ணிடுறேன். இன்செர்ட் பண்ணிட்டு அப்புறம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகேங்க சார். இந்த பேப்பர்லயே இன்செர்ட் பண்ணிடலாம். அதை போட்டு உனக்கு எழுதுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் இந்த பேப்பர்லயே உனக்கு இன்செர்ட் பண்றேன். சரியாப்பா? ஓகேங்க சார். அடுத்த பேஜ்ல இன்செர்ட் பண்றேன். டவுட்னா கேட்டுக்கோ. இன்செர்ட் பண்ணிக்கிறேன் பாரு. ஓகே. இப்போ இந்த கிராஃப்ல நீ என்ன இது ஃபர்ஸ்ட் ஆங்க சார். ஓகே. இது ஸ்கேல் உனக்கு எது பிரச்சனை இல்ல இதுல என்ன ஸ்கேல் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஓகே வந்தா சார். இங்க வந்து நீ என்ன சொல்லிக்கிற 1 யூனிட் போடுகிற. இந்த 1 யூனிட் தேவையில்லைன்னு. பார் டயகிராமுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல உனக்கு வந்து ஸ்கேல் தேவையில்லை. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அதுதான் நீங்க கேஸ் மென்ஷன் பண்ணிட்டீல. அத சொன்னா போதும். சரியா? ஓகே சார். நேம் ஆஃப் தி கேसेस அப்படி சொன்னா போதும். நேம் ஆஃப் தி கேसेस. நீங்க 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் கேட்டாங்க. அதனால தான் சார். என்னப்பா? நீங்க ஸ்கூல்ல அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால எழுதிட்டேன். ஸ்கூல்ல நீ 1 யூனிட்லயே நோட் பண்ணிக்க. நீ சொன்னது கரெக்ட் தான். இங்க பாரு நீ 1 யூனிட் இதான் 1 யூனிட். அப்ப இதுக்குள்ள நீ ஆர்கஹெச்எஸ் ஆர்கஹெச்சி நோட் பண்ணிட்டியா? முடியாதுங்க சார். முடியாதல்ல. அப்ப இது வந்து சிஎன்சி இது முடிச்சிட்டு இங்க வந்து சிஎன்சியா? இங்க என்சி நோட் பண்ணியா? இல்ல இல்ல. பார் கிராஃப்க்கு வந்து ஸ்கேல் தேவையில்லை. ஆமா. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஸ்கேல் தேவையில்லை. நேம் ஆஃப் தி கேसेस சொன்னா போதும். சரிங்களா?
ஓகேங்க சார். நீ 1 யூனிட் 1 சென்டிமீட்டர் போட்டா இதான் 1 சென்டிமீட்டர் வருது. பார்த்து நாங்க பாரு நேம் என்ட்ரி பண்ணாம இருக்கிற பாரு. இந்த இடத்துல நேம் என்ட்ரி பண்ணிக்கிறியா? இந்த இடத்துல நேம் என்ட்ரி பண்ணிக்கிறியா? இல்ல இல்ல. அப்ப எதுக்கு நீ சொல்ற? நீ ஜஸ்ட் நேம் ஆஃப் த கேசஸ்ன்னு சொன்னீங்கன்னா போதும். சரிங்களா? ஓகேங்க சார். அது மட்டும் தான் கரெக்ஷன். மத்தபடி y axis சூப்பரா எழுதிக்கிற. ஃபர்ஸ்ட் கிராஃப் ஓகே கரெக்ட். ஓகேங்க சார். இது வந்து 31.8 போட்டுக்கிற. ஓகே. அதே மாதிரி செகண்ட் கிராஃப் பார்த்தலாமா? ஓகேங்க சார். ஓகே. செகண்ட் கிராஃப் நோட் பண்றேன் பார்க்கலாம். செகண்ட் கிராஃப்க்கு ஸ்கேல் மென்ஷன் பண்ணிக்கிற அப்படிதானே? செகண்ட் கிராஃப்க்கும் y ஆக்சிஸ் ஸ்கேல் தேவையில்லை. x ஆக்சிஸ் x ஆக்சிஸ்க்கு தேவையில்லை. அது என்ன சொல்றீங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட், நம்பர் ஆஃப் பாய்ஸா? நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பெர் 100,000. கேட்டகரி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டகரி வைஸ் நமக்கு எஸ்சி, எஸ்டி, பிசி அந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறீங்களா? ஆமாங்க சார். அது நான் எழுதிட்டு ரைட்ல இல்லாட்டி எஸ் ஸ்கெட்யூல் கேஸ் பிஎஸ்சி அந்த மாதிரி போதும். ஆமா. அந்த நேம் ஆஃப் த கேட்டகரி ஆஃப் த பாய்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் அந்த மாதிரி. சார் இதுல அந்த y ஆக்சிஸ்ல மட்டும் பாருங்க சார். அந்த 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ் கீழே 1 to 9 10 போட்டிருக்கேன். அந்த ஜிக்ஜாக் போட்டிருக்கு. அதப்போ நான் அதை சொல்லிடுறேன். இதென்ன 0 இதை வந்து இந்த ஆர்டர்ல நோட் பண்ணி சொல்லிட்டேன். இது ஒரு கரெக்ஷன் சரியா? அது பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து என்ன சொன்னீங்க? ஸ்டார்டிங் வேல்யூ. ஓகே. ஸ்டார்டிங் வேல்யூ 9 10 போட்டு சரிங்களா? ஸ்டார்டிங் வேல்யூ ஈக்குவல் டு 9 10. ஓகே அப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். ஓகேங்களா? வேற என்ன வேணும்? அது இல்லைங்க சார், அவ்வளவுதான். வேற என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். ஓகே. இப்போ பார் டயகிராம் எல்லாமே ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டபிளா போட்டுருவா கரெக்ட்டா? ஆமாங்க சார். இன்னும் ஒன்னு இருக்குங்க சார், லாஸ்ட் ஒன். நான் பாக்குறேன். கடைசி பேஜ்ல 2 போட்டு இருக்குது. ஆமாங்க சார். அது எக்ஸாம்பிள்ஸ் லாஸ்ட் சம் சார். ஆர்எஸ் கர்வல் சம் போட்டுக்கிறியா? இதம்மா ஆமாங்க சார். இங்க கரெக்ட்டா போடுறேன். எக்ஸ் ஆக்சிஸ் வெர்டிகல்ஸ் இப்ப போர்ஷன் போடுறேன். இங்க யூனிட்லாம் போடணும். இங்க கீழ எழுதிக்கிறியோ? கீழ எழுது, அது வேண்டாம். அந்த யூனிட் தேவையில்லை. இது போதும். இதுக்கு பார் கிராஃப்க்கு. பார் கிராஃப்க்கு இது போதும். மத்தபடி நீ வந்து இந்த மாதிரி போறதுக்கு வந்து இது போடக்கூடாது. சரியா? பார் கிராஃப்க்கு இது போதும், ஆனா மத்ததுக்கெல்லாம் வேணும். ஆமா. மத்ததுக்கு என்ன பண்ண போறீங்க? ஸ்கேல் மென்ஷன் பண்ணி போறீங்க. ஓகேங்க சார். ஓகேவா? ஓகேங்க சார். அப்புறம் y ஆக்சிஸ் கரெக்ட்டா இருக்குல்லங்க சார். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு y ஆக்சிஸ் 10 தான் ஸ்டார்ட் ஆகுதுனா நீ எது மென்ஷன் பண்ண தேவையில்ல. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 10 யூனிட்ஸ் அவ்வளவுதான். ஓகே. இங்க நம்ம கீழ எழுதிக்கிறேன். சார் அது சீட் 1 அது அந்த இது அது நீ வந்து இங்கேயே சொல்லிரு. அது இங்க சொல்லணும் அவசியம் இல்ல. ஆல்ரெடி நீ ப்ராப்ளம் போட்டுருப்பீல, அந்த ப்ராப்ளத்திலேயே நீ சொல்லிரு. Let us take y axis equal to let y will taking that அதன சீட் சீட் 1 சீட்ஸ் 1 ஓகே. அங்க இருந்து முன்னாடியே சொல்லிரு. ஆல்ரெடி நீ கால்குலேஷன் போட்டுருப்பீல, டேபிள் போட்டுருப்பீல, டேபிள்லயே சொல்லு. சரி. இதுக்கு முன்னாடி எல்லாத்துலயும் அப்படிதான் சார் பண்ணேன். நீங்க கரெக்ட்னு தானே சொன்னீங்க. ஓகே அதான் சொல்றேன். இப்போ நீ இங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை. எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் ஏன் சொல்றேன்? எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம ஸ்கேல் மென்ஷன் பண்றது இல்ல, அதனால சொன்னேன். y ஆக்சிஸ்ல போட்டாலும் போடலாம் தப்பு கிடையாது. எனக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நீ முன்னாடியே சொல்லிட்டே பரவாயில்லைங்க. இப்போ இந்த இடத்துல சொல்லிக்கிறியா y ஆக்சிஸ்க்கு? இந்த சைடுல சொல்லிக்கிற பாத்தியா? இப்படி கூட ஓகே. ஓகேங்களா? இந்த சைடு சொல்லிது இதுக்கு வந்து இங்க போட்டுருந்தீங்க. எனக்கு அதாவது இந்த கோலம் போட்டு இதுக்கு அப்புறம் நீ வந்து ஸ்கேல் மென்ஷன் பண்ற மாதிரி பாத்துக்கோ. அங்க வேர்ட் வராத மாதிரி பாத்துக்கோ. சரியா? ஓகேங்க சார். ஓகேவா? ஓகேங்க சார். வேற என்னமோ? சரி, அடுத்த சம் கீழ இன்னொன்று இருக்குல்லங்க சார். பார்த்தேன். எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? இது என்ன சொல்றீங்க? ஹெட்னு அதுல இருக்குங்க சார். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அடிச்சு விட்டேன் சார். அது ஹெட் மட்டும் தான் இருக்கு. ஓகே. அப்ப இது எடுத்துக்கோங்க. இது தேவையில்லை. இது தேவை. அப்புறம் y ஆக்சிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் in rupees 1000 அது கொடுத்திருக்காங்க. அது 1 சென்டிமீட்டர் equal to 1 யூனிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் சார். ஓகே. சரி. எக்ஸாம்பிள் 1 இருக்குங்க சார். அது வந்து நான் எழுதி இருக்கது ரைட்டிங்ல கேட்டாங்க.
ஆ. ரைட்டிங் பேஸ்ல. அது வந்து எழுதுற பக்கம் எழுதியிருக்காங்க சார். ஓ! சரிங்க. சரி. இப்ப ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணிடலாமா? ட்ரா பண்ணிட்டு அனுப்பி செக் பண்ணிக்கிறேன். ஓகே. என்ன ஹிஸ்டோகிராமாங்க சார். ஓகே. ஹிஸ்டோகிராம் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். சரி. இத எனக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டுங்க. நம்ம பார்க்கலாம். இப்ப வாங்க சார். ஆமா. கம்ப்ளீட் பண்ணி ஒரு சம் காட்டி நீ கரெக்ட்டா போடுறியா? தப்பா